இப்போ விலகுறாரா சார் அவரு? கையில கொடு. இப்போ உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கணும். அவர் விலகுறாரா இல்லை எப்படி சார்? இந்த கூட்டம் இந்த மாவட்ட செயலாளர் பேசுறாரு. நான் வந்து சார் தேசிய ஜனதா விலகுறாரா இருப்பாரா? உங்களோட கணிப்பு எப்படி சார் இருக்கு சொல்லுங்க. இல்லைங்க, அவர் பிஜேபி விட்டுலாம் வரமாட்டாரு. நான் பல கட்டங்களில் நாங்கள் போராடிவிட்டோம். நானும் ஜெயசிடி பிரபாரன், கூப்பா கிருஷ்ணன், மற்றவர்கள்லாம் பெரிய போராட்டம் நடத்திட்டோம். அவர் எது வேணாலும் விட்டுருவாருங்க. பிஜேபி என்ற கட்சியை மாத்திரம் விட மாட்டார். அந்த பிஜேபியில் இருக்கவங்க கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. அண்ணாமலையே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல வேற என்ன போகுது. அண்ணாமலை என்ன இவங்க நம்பி போன அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் திமுகவை மோசமான கட்சி என்று சொல்ல மாட்டேன், ஆனால் விஷன் என்ன செய்ய போகிறோம், திமுகவை அகற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணன் எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அண்ணா திமுகவும் என்ன செய்ய போகிறது இப்ப சொல்றார். சமீபத்தில் சொல்றார். அவருடைய பேச்சுக்கள் மாறுது. ஏன்னு கேட்டீங்கன்னா கடுமையாக உழைத்தார். பூத் கமிட்டியை போட்டார். பிஜேபி இருக்குதுன்றதை காமிச்சுக்கிட்டார். 7 இடத்துல டெபாசிட் போன கட்சியோட கூட்டணி வேணானார். 13 இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு அண்ணா திமுக சொன்னார். இந்த பிஜேபி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய ஒருவரை யாரோ சொல்றாங்கன்றதுக்கு அவர் நேஷனல் பார்ட்டி 14 ஸ்டேட்ல இருக்க பார்ட்டி தூக்கி எறிந்து விட்டது. அவமானத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. முதலில் ஓபிஎஸ் அவமானப்படுத்தப்பட்டார், இப்பொழுது அண்ணாமலை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனை. கண்ணன் இன்னைக்கு ஒரு நீ கேட்ட கேள்விக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு என்ன பேப்பர்ல எடுத்து கொடுங்க. என்ன செய்யணும்னா, வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்ல முடியும், அவங்களுக்கு என்ன தெரியும், நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும். இல்ல அவங்க வெளியேறணும். நீங்க நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோட சேருங்கன்னு ஓபிஎஸ் வலியுறுத்தினதா செய்திகள்லாம் வந்திருக்குது சார். அவரால் வெளியேறவங்கள உறுதியாயிட்டாங்களா அப்படிங்கதான் டவுட்டா இருக்கு. எப்பயும் யாரையும் பேச விடுறது இல்ல, இப்பயும் பேச விடல. ஆனா அதுல வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப கிளியரா ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டு அந்த ஒயிட் பேப்பர்ல எழுதி உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ, யாரும் பேசல. அப்ப அந்த வெள்ளை பேப்பர்ல கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வெள்ளை பேப்பரை கையில கொடுத்துட்டாங்க சார். சரி, வந்தவர்கள் எப்படி கருத்தை சொல்ல முடியும்? தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஆமா, வந்தவங்க என்ன கருத்தை சொல்லுவாங்க? ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாரு. நம்ம சேர்ந்து போகணும் பாரு, ஒருத்தர் விஜயோட கூட்டணி வச்சுக்கணும்னு இப்படிதான் கருத்துக்களை சொல்லுவார்கள். நீங்க சேர்ந்து போகணும்னா சேர்க்க மாட்டேன்றாரு எடப்பாடி பழனிசாமி. கதவு மூடப்பட்டு விட்டதுன்றாரு. ஓபிஎஸ் என்ற நபருக்கு இடம் இல்லைன்றாரு. நீங்க நாடி போன தேடி போன பிஜேபி உங்களை அவமானப்படுத்துகிறது. ஆமா, அதனால ஆனா நாளைக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா சார்? ஒருவேளை அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பழைய ஒரு ஆதரவு ஒரு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு அனுதாபம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் பல முறை அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இப்போது அமித்ஷாவின் வருகையோட அந்த கூட்டணி அறிவிப்பு, அதற்கு முன்பும் பல முறை அவர் இந்த கூட்டணி தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது அவருக்கான தொகுதியை கூட அங்கே பாஜக அலுவலகத்திலிருந்து அறிவிக்கவே இல்லை அதிகாரப்பூர்வமாக. இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் பாஜகவில் தொடருவேன் என்று அறிவிப்பதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை என்பதுதான் இப்போ அங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியே வந்தால் அது ஒரு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க சார்? ரொம்ப சிம்பிள் கண்ணன், மன்ரூடியார் சொன்ன மாதிரி அது மாதிரி ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொல்றேன் என்னுடைய ஓன் கருத்தை. ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நீங்க கேட்டீங்கல்ல, நான் சொல்றேன். ஒரே ஒரு ஒயிட் பேப்பர், ஐயா நான் தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி அவர்களை அம்மா அவர்கள் இறந்த பின்னர் இருந்து இப்பொழுது வரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன். பிஜேபியை உயிரோட்டமாக நினைத்து வந்தேன். பல இடங்களில் பல முறை மிகவும் கேவலமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நான் நம்பி போய் நின்றேன் சுயேட்சையாக. நான் நின்ற பின்னால் அனைத்து இடங்களிலும் எங்கள் கட்சிக்காரர்களுக்கு எந்த மரியாதையும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவில்லை. நீங்கள் அமித்ஷா வந்தீர்கள், இபிஎஸ்ஐ அழைத்தீர்கள், பிரதமர் வருகிறார், இபிஎஸ்ஐ அழைக்கிறார், என்னை கண்டுகொள்வதே இல்லை. ஆகவே நான் அவமானங்களை தாங்கிக் கொண்டேன், இந்த கொடுமைகளை சகித்துக் கொண்டேன். ஆனால் என்னோடு இருப்பவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் இந்த அவமானங்களை சந்திக்க தயாராக இல்லை. நான் சந்தித்ததை ஒப்புக்கொள்ளவும் இல்லை. ஆகவே நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறேன். உங்கள் மேல் நான் அன்போடு இருப்பேன் நிரந்தரமாக அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கடிதத்தை எழுதி பிரஸ் கொடுக்க சொல்லுங்க. நீங்க கண்ணன் சொன்ன மாதிரி நாளைக்கு அரசியல் மாறவில்லை என்று சொன்னால் திரும்பவும் இவர் வந்து அந்த இடத்துக்கு போகலன்னா
நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். அது பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பாஜகவிலிருந்து ஒரு கூட்டணியிலிருந்து விலகினால் ஓபிஎஸ்க்கு அவர் இந்த இழந்த செல்வாக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். ஆனால் அதாவது அவமானப்படுத்துவதை எப்படி சார் தாங்கிக் கொள்ள முடியும் சார்? உங்களை ஆதரித்து கடைசி நேரத்தில் மரியாதை கொடுத்த அண்ணாமலை கதி என்ன? அவர் எங்க இருக்காரு அண்ணாமலை? இப்ப அண்ணாமலை இல்ல உங்ககிட்ட. அண்ணாமலையோட நீங்க 2 பேரும் போய் சேர்ந்தீங்க, அண்ணாமலையும் சேர்ந்து காலி சார். அப்போ ஓபிஎஸ் சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஓபிஎஸ் இருந்து இப்போ அவர் விலகுவதற்கு அந்த முக்கியமான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் விலகுவதற்கான பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில ஒரு சரண்டர் ஆனதுதான் காரணமா சார்? அது ஒரு காரணம் தானா? 90% இங்கே இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர் சேர்ந்து போவதை விரும்பல. ஆனா பேருக்கு ஒரு போஸ்டிங், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைப்பு செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் என்று இந்த பதவிகள் இருப்பதால் அதை விட்டுவிட்டு போவதற்கு மனதில் எங்க போக முடியும்? யார்கிட்ட போக முடியும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி அவரையே ஏத்துக்கல, இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவர். ஆகவே இங்க இருப்பவர்கள் போனால் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? போனவர்களும் அவமானப்படுத்தப்பட்டு முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தொண்டர்கள் என்ன செய்வது, இந்த நிர்வாகிகள் என்ன செய்வது என்பது தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. ஆகவே போக முடியல.